ஏடி அவங்ககிட்ட எதுக்குடி நீ பல்லிழிச்ச, என்னை விட அவன் அழகாக இருக்கான்னு நினச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏங்க உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? எடுத்தவுடனே அப்படி தான் கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்டு தானுங்களே, நீங்கள் தானே கூட்டிகிட்டு போனீங்க, நீங்கள் தானே அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணினீங்க. நான் இப்போ ஒரு 4-5 தடவை பார்த்துருப்பேனா அவரை, என்ன இவ்வளோ சீப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு அவள் கேட்டான். ஸோ அவருடைய குணமே என்னன்னா பெண்களை சந்தேகப்படுற குணமாக இருந்தது. பெண்களுடைய ஒவ்வொரு சிறகுகள், இப்போ எல்லாரும் வானம் வசப்படணும்னு தான் நினைப்பாங்க. நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் புரியுதா? அவங்க தங்களுடைய விங்ஸை பரப்பி நல்ல அது வேலையோ படிப்போ ஆராய்ச்சியோ எந்த துறையானாலும் அதில் இருக்கணும். வீட்டையும் கவனிச்சுக்கிறாங்க, அதையும் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கணும்னு ஆசையுள்ள சிறகுகள் உள்ள ஒரு பெண். ஆனால் சிறகுல ஒவ்வொரு இறகாக பிச்சு எடுக்கிற ஆள் ஹஸ்பண்டாக வர்றார். குழந்தை ஒன்று பிறக்குது அவங்களுக்கு. குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை பார்க்குறதுக்கு இந்த ஹஸ்பண்டோடைய தம்பி வரான். தம்பி பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவன் ஊருக்கு கிளம்ப போகிறான். அவன் கிளம்ப போகும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்தார், உட்காந்து மடியில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் போகும்போது சொல்லிவிட்டான், அண்ணி நான் போயிட்டு வரேங்க அண்ணி அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு பாய்ங்கிறான். இவன் இங்கே இருந்துகிட்டே சிரிச்சுட்டு பாய் போயிட்டு இன்னொரு தடவை வாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னடி அவங்ககிட்ட என்ன வழியிற, என் சின்ன பையனை பார்த்த உடனே உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறேன். உங்கள் புத்தி இவ்வளோதாங்க, உங்களால் வேறு மாதிரி யோசிக்கவே முடியாது அப்படின்னு சத்தம் போடுறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா, நான் கட்டிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், வேறு எவனும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னாங்கள. இவ அவளும் படித்த பொண்ணு தானே, அவளும் சொல்ல உலகத்தில் 1000 ஆம்பளைங்க இருக்காங்கங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. முதல்ல ஆம்பளைனா எப்படி இருக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பொண்டாட்டியை சந்தேகப்படுறவன்லாம் ஆம்பளையே கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறான். ஓ அப்போ உலகத்தில் இருக்கிற ஆண்களை எல்லாம் தேட ஆரம்பிச்சிருச்சோ உன் மனசு அப்படின்னா, சீ நீ எல்லாம் மனுஷனடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் கூட போகிறதில்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, கல்யாணம் எதுக்கு, செக்ஸுக்காகத்தானே, நீ எப்படி வேண்டான்னு சொல்லுவ,